Taste the Daily. ஊருக்குள் புகுந்து அட்டகாசம் செய்யும் யானைகளால் உயிர் சேதம், பயிர் சேதம் ஏற்படுவதை கருத்தில் கொண்டு வனத்துறை உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி விடியாரசை வலியுறுத்தியுள்ளார். மேலும் வனப்பகுதிக்குள் உணவு மற்றும் குடிநீர் ஏற்பாடுகள் செய்யப்படாததால் யானைகள் ஊருக்குள் புகுந்து சேதம் ஏற்படுத்துவதாக குற்றம் சாட்டினார். கோயம்புத்தூர் DFO ஃபர்ஸ்ட் மக்களை மதிக்கிறது இல்லை, அதிகாரிகளை மதிக்கிறது இல்லை, விவசாயிகள் யாரையும் மதிக்கிறதுல வேலையை செய்யறது இல்லை. அவர் பாத்தீங்கன்னா அன்னைக்கு போயே வேற மாதிரி பேசியிருக்காரு. அது இப்போ கலெக்டர் அதையும் நான் கம்ப்ளைண்டா சொல்லிட்டு வந்தேன். அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள்கிட்ட பொதுமக்கள்கிட்ட கடுமையான இதுல நாங்க அப்படிதான் பண்ணுவாங்க மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காரு. இது ஒரு அரசு அதிகாரிகளுக்கு மக்கள் வரி பணத்தை சம்பளம் வாங்கக்கூடிய அதிகாரிகள் இது நியாயம் இல்லை அப்படி நடந்துக்கிறது. உடனடியாக அந்த DFO இல்லாட்டி அரசு உடனே தலையிட்டு அவர் மாற்றி நல்ல அதிகாரி போடுங்க, இல்லாட்டி அவரையே நீங்க திருத்தி நடவடிக்கை எடுக்க சொல்லுங்க. மக்கள் உயிர் போயிட்டு இருக்குது, பயிர் சேதமாயிருக்கு, யானை ஊருக்கு அவங்க எடுக்கணும். இதுக்கு முன்னாடி நாங்கள் இருக்கும்போது அமைச்சராக இருக்கும்போது எடப்பாடி முதலமைச்சர் இருக்கும்போது வண்டி வாங்கி கொடுத்துருந்தோம், டீம் போட்டிருந்தோம் எல்லாமே. இப்போ வேட்டை அந்த தடுப்பு காவலர், வேட்டை தடுப்பு காவலர் எல்லாம் பார்த்தீங்கன்னா பத்தாம இருக்கு. அதே போல நிறைய லைட் கொடுத்து அது நிறைய பல்ல கொடுக்கறது இல்லை. அதே போல பார்த்தீங்கன்னா வண்டி நம்ம கொடுத்த வண்டி ரிப்பேர் ஆகி வழியில் நின்றது. இப்போ போற அதிகாரிகளுக்கே, ஃபாரஸ்ட் அதிகாரிகளுக்கே பாதுகாப்பு இல்லாமல் இருக்கு. அந்த வண்டி இடையில இருந்து யானையை தொடரும் போது கூடுதல் வண்டியும் போட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம்.